கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது தாவீதினுடைய ஒரு விசுவாச அறிக்கை, விசுவாச சங்கீதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசத்தோட இன்னைக்கு நீங்கள் உச்சரிக்க போறீங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நீ சொல்லும் பொழுது, ஆண்டவர் உனக்கு ப்ரொவைட் பண்ண, போஷிக்க, கொடுக்க, தேவையானதை எல்லாவற்றையும் உனக்கு அருள அவர் போதுமானவர் என்று நீ விசுவாச அறிக்கை செய்கிறாய். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு ஆடு வச்சிருக்கிறவன் அந்த ஆட்டுக்கு மெய்ப்பன் அவன்தான். அப்போ நல்ல கவனிங்க, அந்த ஆட்டுக்கு அவன் புண்ணாக்கு வாங்கி போடுவான், நல்ல புல் வெளியில் அவனை அந்த ஆடுகளை கொண்டு போய் விடுவான், நல்லா அதுக்கு தண்ணி காமிப்பான், கஞ்சி தண்ணியோ வடி தண்ணியோ புண்ணாக்கு தண்ணியோ ஏதாவது ஒன்று கொடுத்து நல்ல ஸ்பெஷலாக அதை கவனிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். புல், வைக்கோல், மாடுகளுக்கு நான் வைக்கோல் நிறைய எண்ணத்தை அவன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். எதுக்கு தெரியுமா? அது சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னா எனக்கு குறை இருக்காது அப்படின்றது தான் இந்த சங்கீதக்காரன் தாவீதனுடைய நம்பிக்கை, விசுவாசம். அதே போல் கர்த்தர் அவனுக்கு மெய்ப்பனாக இருந்தார். இவன் ஆடுகளுக்கு மெய்ப்பனாக இருந்தான். மெய்ப்பனாக இருக்கிற இவனுக்கு கர்த்தர் மெய்ப்பனாக இருந்தார். இவன் ஆடுகளை புல்லுள்ள வெளியில் கொண்டு போய் விட்டு மேய விட்டான். ஆனால் ஆண்டவர் இவனை ராஜரீக மகத்துவத்திற்கு கொண்டு போகிறார். ஆரம்ப நாட்களில் அவன் வயல்வெளியில் சுற்றி திரிந்தாலும் அவன் ஒரு நாளும் தன்னுடைய வேலையை இழிவான வேலையாக நினைக்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த வேலையை நல்லா எடுத்துகிட்டு சந்தோஷமாக ஆடு மேய்க்கிற நேரத்துலேயும் ஆண்டவரை கிட்டாரை எடுத்து கிணறத்தை எடுத்து வாசிச்சுட்டு சூப்பராக ஜாலியாக இருந்தார் தலைவர். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளால் ஒரு நம்பிக்கை வரணும். கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரால் ப்ரொவைட் பண்ண முடியும், கொடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் உங்களிடத்தில் வேணும். கடனோடு இருக்கிற சில பிள்ளைகளை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் கடனை அடைக்க என்னால் முடியுன்றதை நீ விசுவாசி, உன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் நிறுத்தி நீ தாழ்ச்சி அடையாமை உனக்குன்னு ஒரு வேலையை கொடுக்குறாரு, இல்லைன்னா ஒரு தொழிலை கொடுக்குறாரு, இல்லைன்னா ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். நீங்கள் கொடுத்துருக்கிற தொழிலை நீங்கள் மதிக்கணும். அடுத்தவங்க பெரிய தொழில் செய்கிறவங்களோட உங்கள் தொழிலை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்களும் ஒரு நாள் அந்த பொசிஷனில் இல்லை, அதை விட மேலே பொசிஷனுக்கு வர்றதுக்கு இருக்கிற இந்த தொழிலை ஆண்டவருக்கு முன்னால் மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு அதை உற்சாகமாக செய்யுங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக நீ ஒரு நாள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வி கவிதா ஃப்ரம் மதுரை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல கசப்பான சம்பவங்களால் நான் மிக பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானேன். அந்த சம்பவங்களை மறக்க முடியாமல் அதையே நினைத்து அழுது கொண்டே இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் சமாதானம் இல்லை ஏசப்பா என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு வந்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை கேட்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது சமாதானத்துடனே போ மகளே என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த வல்லமையான ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னுடைய கவலைகள், கண்ணீர்கள், புலம்பல்களை எல்லாவற்றையும் மாற்றி இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக நான் சமாதானத்துடன் வாழ்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சமாதானத்தை பாதித்த சம்பவங்களில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து இன்றைக்கி அவங்க சமாதானமாக வாழ உதவி செய்கிறார், உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நல்ல மெய்ப்பராயிருந்து இவர்கள் தேவைகளை சந்தித்து என்னை மிச்சமெடுக்க உதவி செய். இவருடைய கைகளின் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையில் பெரிய உயர்வு உண்டாகட்டும். வேலையே இல்லை, வருமானத்துக்கே வழி இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியலை, அனுதினமாக எனக்கு சாப்பாட்டுக்கே நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து நீர் நல்ல மேய்ப்பர் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பானாம். ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பர், எங்களுக்காக உயிரையே கொடுத்தவர், எங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டீங்களா? என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் என் பிள்ளைகளுக்கு ஒரு அரசு உத்தியோகத்தை கொடுக்க மாட்டீரா? என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த கடனை அடைக்க ஒரு வழி திறக்க மாட்டீரா? என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இவங்க கல்யாண தேவைகளை சந்திக்க மாட்டீரா? கல்யாணத்துக்கு வழி திறக்க மாட்டீரா? என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இவர்களுடைய கற்பத்தை திறந்து ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டீரா? நீர் கொடுக்கிற தெய்வம், நீ எல்லாமே நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஆண்டவரை, நீர் கொடுக்க என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கரங்களை திறக்க இவர்கள் ஒவ்வொருவரும் நன்மையினால திருப்தி அடையட்டும் சுவாமி. மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.